மனதில் அழுக்குகளை வைத்துக்கொண்டு வெளியே செய்கின்ற ஒப்பனைகள் வெறும் முகப்பூச்சாக குறுகிய காலம் மட்டுமே இருக்கும். நம் புன்னகை கூட போலியாக வெளி வேஷமாக இருப்பதை சிறிது நேரத்தில் காட்டிக் கொடுத்துவிடும். ஆகையால் மனம் சுத்தமாக வேண்டுமென்றால் ஒவ்வொரு புலனும் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்களில் இருக்கும் அசுத்தம் காதுகளில் இருக்கும் அசுத்தம் போலவே வார்த்தைகளில் இருக்கும் அசுத்தங்கள் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் நாம் நம் எண்ணங்களை சுத்தமாக்க வேண்டும். நாம் நல்லவற்றை சிந்திக்கும்போது நம் கண்கள் நல்ல ஓவியங்களை பார்க்கிறது, நம் காதுகள் நல்ல வார்த்தைகளை கேட்கிறது. அப்போது மனம் தானாகவே சுத்தமாகிவிடும். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று கூறுகிறார். இனிய சொற்கள் பறந்து இருக்கும்போது கடுஞ்சொற்களை கையாள்வது பழுத்த பழங்கள் குவிந்து கிடக்கையில் காய்களை தேடி பிடித்து